இன்டர்நேஷனல் இந்தியா டூரிசம் டெவலப்மெண்ட் சுற்றுலாத்துறையை மேம்படுத்துவதற்கான ஒரு மாநாடு அகில இந்திய அளவில் நடைபெற்ற இந்த மாநாடு கோவை மாவட்டம் நடைபெற்றிருக்கிறது. நல்ல முறையிலே அதாவது சுற்றுலாத்துறை இந்தியாவில் நம்ம தமிழகம் 7வது இடத்துல இருப்பதாக சொல்லுகிறாங்க. அதே போல தமிழ்நாட்டில் நம்ம கோவை மாவட்டம் 2வது இடத்துல இருக்குது. அதாவது பீச் அது மாதிரி ஒரு முக்கியமான ஒரு சுற்றுலா இது இல்லாம பொழுதுபோக்கு அம்சங்கள் இல்லாத ஒரு மாவட்டத்துல தமிழகத்தை 2வது இடத்துல இருக்குன்னு சொல்ல போது நம்ம கோவை மாவட்டத்துக்கு அனைத்து மக்களும் பெருமை கூட வேண்டிய விஷயமா இருக்குது. இன்று ஆன்மீகம், கல்வி, மருத்துவம் இயற்கையை விரும்பக்கூடிய அனைவருமே இன்று கோவை மாவட்டத்தை விரும்பி சுற்றுலாவுக்கு வர்றாங்க. இதனால நம்ம சுற்றுலாத்துறை மேம்பேலும் வலுப்பெற்று இருக்குது. கூடியவரில் தமிழகத்துல கோவை மாவட்டம் முதன்மை இடத்தை பிடிக்கும். அதே போல இந்திய அளவுல தமிழகம் முதல் இடத்துல வர வேண்டும் என்பது நமது நோக்கமா இருக்கிறது. அனைத்து துறையுமே அதாவது மாண்பு தமிழக முதலமைச்சர் அவர்கள் பொறுப்பேற்ற பிறகு அனைத்து துறையுமே மிக சுறுசுறுப்பாக இயங்கிக் கொண்டிருப்பதை நம்ம அனைத்து மக்களும் தமிழகத்தில் அனைத்து மக்களும் பார்த்துட்டு தான் இருக்கிறாங்க. அதுல சுற்றுலாத்துறை ஒண்ணுதான். நிச்சயமாக தமிழகத்தை முதலிடத்தில் கொண்டு வருவதற்கான அனைத்து பணிகளும் நம்ம சுற்றுலாத்துறை மூலமா செயல்படுத்தப்படும். சுற்றுலாத்துறை அமைச்சர் அவர்கள் வந்திருந்தார். மாண்புமிகு சுற்றுலாத்துறை அமைச்சர் அவர்கள் ராஜேஷ்குமார் வந்திருந்தாரு. நல்ல முறையில நம்ம கோயம்புத்தூருக்கு அனைத்துமே அவர் தெரிஞ்சவர் தான். ஏற்கனவே கோவை மாவட்டத்தை பிரசித்தி நமக்கு அவருக்கு பைசமான ஒரு மாவட்டம் தான். அதனால கோவை மாவட்டத்தை பத்தி ரொம்ப அதிகமா நம்மளோட அதிகமா தெரிஞ்சிருக்காரு. கோவை மாவட்டத்துக்கு உண்டான சுற்றுலாத்துறைக்கு உண்டான அனைத்து மேம்படுத்தக்கூடிய அனைத்து பணிகளுமே மேற்கொள்வதாக நமக்கு சொல்லியிருக்காரு. மிக சந்தோஷமா இருக்கு. இந்த நேரத்துல மாண்புமிகு சுற்றுலாத்துறை அமைச்சர்களுக்கும் மாண்புமிகு தமிழக முதலமைச்சர்களுக்கும் நன்றி கடமைப்பட்டிருக்கு. கோவை மாவட்டத்தில் பொறுப்பு அமைச்சர் என்ற முறையில் ஏற்கனவே எக்ஸ்பான்ஷன் பண்ணக்கூடிய அனைத்து ஏதாவது இடம் எடுக்கக்கூடிய அக்யூசியேஷன் கிட்டத்தட்ட 90% மேல 90% முடிஞ்சிருக்குது. இன்னும் 10% இருக்கு. கூடிய விரைவில் உலகத்தரம் வாய்ந்த அனைத்து விமான சேவைகளும் அனைத்து விமான சொல்லி முடிச்சுக்க அனைத்து விமான சேவைகளும் கோவை மாவட்டத்திலிருந்து இயங்கக்கூடிய அளவுக்கு தேவைகளை இருப்பது என்பதை உணர்ந்து அதை செயல்படுத்தும் என்பதை தெரிஞ்சுக்கிறோம். அதான் 90% லேண்ட் அக்விசிஷன் முடிஞ்சு 10% இருக்கு. இல்ல நீங்க அப்படியே சொல்ல முடியுங்களா? உங்களுக்கு பெரும்பான்மையானதுல உங்களுக்கு கிட்டத்தட்ட ஒரு 50% உங்களுக்கு கோர்ட் வழக்குகள் இருந்தது உங்களுக்கு அறிவிங்க. ஸோ அதெல்லாமே முடிஞ்சு இப்போ 90% வந்து அந்த கோர்ட் வழக்குகள்லாம் நம்ம சாதகமாக வந்திருக்குது. 90% ஒர்க் முடிஞ்சிருக்கு. 10% தான் தொழில். அதற்கு உண்டான பணிகளும் மிக விரைவாக செயல்படுத்தி தான் இருக்கணும். நிச்சயமாக செயல்படுத்தவும் பார்த்துட்டே இருப்பீங்க. இனி வரக்கூடிய காலங்கள்ல அதுக்கு உண்டான படிகளை நடப்பதை நீங்க கண்கூட பார்ப்பீங்கன்னு தெரிவிச்சுக்கோங்க. பொறுப்பு அமைச்சர் என்பதால ஒரு மாதத்துல வந்து 4 கொலைகள் நடந்திருக்கு. அடுத்தடுத்து சட்டம் ஒழுங்கு ஊடக நண்பர்கள் உங்களுக்கு தெரிய விஷயம் ஒன்றும் இல்லை சார். கடந்த காலத்தை விட இப்போ சமீபத்துல வந்து பாத்தீங்கன்னா எத்தனை இடத்துல வந்து இந்த போதைப் பொருட்களை நடமாட்டத்தை கட்டுப்படுத்திட்டு இருக்கிறோம். எத்தனை இடத்துல அந்த போதைப் பொருட்களை வந்து கைப்பற்றி இருக்கிறோம். அதுக்குண்டான நபர்களை கைது செய்வதற்கு நீங்க பார்த்துட்டு தான் இருக்கீங்க. தினந்தோறும் நீங்க பேப்பர்ல உங்களுக்கு தெரியாத விஷயம் இல்லை. உங்களை பப்ளிக்கை விட உங்களுக்கு அதிகமா தெரிஞ்சிருக்கிற வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. எல்லா பக்கமும் போதைப் பொருள் தடுப்புக்கு உண்டான அனைத்து நடவடிக்கைகளும் காவல்துறை இரும்புக்காரம் கொண்டு செயல்படுத்திட்டு இருக்கு. நீங்க பார்த்துட்டு தான் இருக்கிறீங்க. நிச்சயமா இந்த முயற்சி தொடரும். அதே வேளையில பொதுமக்கள் அனைவருக்குமே அதுக்கு உண்டான பொறுப்புகள் இருக்கிறது. ஏன்னா இன்னைக்கு எல்லா இளைஞர்கள் இல்லாத வீடு இல்லை, மாணவர் இல்லாத வீடு இல்லை. ஸோ எல்லாரும் பெற்றோர்களும் அவங்க பிள்ளைகளை வந்து ஒரு கவனத்தோட பார்த்துக்க வேண்டிய சூழ்நிலை இருக்கு. அதே சமயத்துல போதைப் பொருள் நடமாட்டத்தை தடுக்கிறதுக்கு உண்டான பணிகள் நமது முதலமைச்சர் அவர்களுடைய மேற்பார்வையில மிக கடுமையான முறையில செயல்படுத்த இருக்கின்றோம் என்பதை தெரிவிச்சுக்கிறோம். நம்ம போட போறோம். இந்த ஆகஸ்ட் மாசத்துல மட்டும் முதல் 12 நாள்ல சட்டப்பேரவை எதிர்கொள்கிற அளவுக்கு ஒரு அது விவாதங்கள் போயிட்டு இருக்கக்கூடிய அதே நாள் நேற்றுக்கு நைட்டே ஒரு லேடியை வீட்டுக்குள்ள கொண்டிருக்காங்க பாப்பநாயக்கம்பாளையத்துல. ஸ்ட்ரிஞ்சன்ட் ஆக்ஷன் எடுக்கிறதுக்கு மாவட்ட நிர்வாகங்களை அழைச்சி பொறுப்பு அமைச்சரா நீங்க எதுவும் ரிவ்யூ மீட்டிங் போட போறீங்களா? கோவை மாவட்டத்துல சட்டம் ஒழுங்கை பாதுகாக்க என்ன மாதிரி நடவடிக்கை எடுக்க போறீங்க? நிச்சயமா சார். தொடர்ந்து நாங்க வாரம் நான் கோயம்புத்தூருக்கு வரும்பொழுதெல்லாம் மாவட்ட ஆட்சியாளர்களும் காவல்துறை கண்காணிப்பாளர்கள் அப்புறம் சூப்பரண்ட் ஆஃப் போலீஸ் அனைவரிடமே நான் தொடர்பு கொண்டு சட்டம் ஒழுங்கு பிரச்சனை மட்டுமில்ல அனைத்து துறையான விவாதங்களும் நான் உங்ககிட்ட வந்து நாங்க கேட்டுட்டு தான் இருக்கிறோம். அதே போல நமது காவல்துறை அனைத்து துறைகளும் மிக சிறப்பான முறையில் செயல்படுத்தா இருக்குது. நீங்க சொல்லக்கூடிய இன்சிடென்ட் கூட அதற்கு உண்டான விசாரணைகள் முறையான முறையில செயல்படுத்தா இருக்கிறாங்க. எந்த ஒரு தெளிவுகளும் இல்லை. ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான கருத்துக்களை சொன்னாலும் முறையான விசாரணைக்கு பிறகுதான் உண்மை நேரத்தை நாங்கள் வெளிப்படையாக பேச முடியும்.
அதனால நிச்சயமாக காவல்துறை தனது கடமை பொறுப்பாக செய்து கொண்டுதான் இருக்கிறார்கள் என்பது எங்களுடைய பார்வையில இருக்குது. அங்கங்க இன்சிடென்ட் நடந்துட்டு தான் இருக்குது. அதை வந்து முழுமையாக கட்டுப்படுத்த வேண்டிய கடமையில் இங்க இருக்குது என்பதை உணர்ந்து தான் செயல்படுத்திட்டு இருக்கிறோம். அதை பார்த்து அதைத்தான் சொல்லியிருக்காங்க. அதுதான் சொல்லிட்டேன். அதுதான் இப்போ நம்ம பேர் அதான் சார் மண்டே வந்து அதுக்குண்டான பதில் சொல்வதாக வந்து மாண்பு பேரவைத் தலைவர் வந்து அதுக்குண்டான விளக்கத்தை சொல்லியிருக்காரு. அதுக்குண்டான விளக்கத்தை அங்க வந்து இருப்பாங்க. அதற்கு உண்டான விசாரணைகள் முறையான விசாரணைகள் மேற்கொண்டு அதுக்குண்டான தெளிவான பதில்களும் அங்க அளிப்போம் என்று தெரிவிச்சிருக்கோம். இது கடந்த காலம் வந்தக்கூடிய பிளானிங் அண்ட் அப்ரூவல் வச்சு தான் வந்து ரிஜெக்ட் பண்ணியிருக்கிறாங்க. இப்போ வரக்கூடிய நம்ம முதலமைச்சருடைய நேரடி பார்வையில எங்களுடைய மாவட்ட அமைச்சர் என்கிற முறையில மாவட்ட ஆட்சியாளர் கொண்டு ஒரு ஒரு நல்ல ஒரு திட்டத்தை வந்து வகுத்து கொடுத்து முறையான அனுமதி பெறக்கூடிய அனைத்து நிச்சயமாக அதற்குண்டான வேலை இருக்குது. கோயம்புத்தூருக்கு கோயம்புத்தூருக்கு மெட்ரோ அவசியம் என்பதை உணர்ந்து மாவட்ட அமைச்சர் என்கிற முறையில மெட்ரோ அவசியம். இந்த இருக்கக்கூடிய காலத்திலேயே மெட்ரோ இருந்தால் தான் இனி வந்து இருக்கக்கூடிய போக்குவரத்து நேரத்தை கட்டுப்படுத்த முடியும். எதிர்காலத்தில் இதுக்கு மேல அதிகமான போக்குவரத்து நேரத்தில் வரக்கூடிய துணை நம்ம கோயம்புத்தூர்ல இருக்குது. அது மட்டும் இல்லாம மேம்பால பணிகளும் அப்புறம் மெட்ரோ ரயில் திட்டங்களும் அனைத்துமே நம்மளுடைய தேவை இருக்குது என்பதை உணர்ந்து செயல்படுத்தும். அதோட பணிகள் என்ன மாதிரி இருக்கு? அதுக்கப்புறம் ஒரு அப்டேட் இல்ல சார், அதாவது வந்து விரிவான அறிக்கையை கேட்போம். அதாவது நம்ம ஒரு இடம் கிரவுண்டுன்னு பாக்குறது மட்டும் முக்கியம் இல்லை. ஒரு இன்டர்நேஷனல் தரம் வாய்ந்த உலகத்தரம் வாய்ந்த ஒரு கிரிக்கெட் ஸ்டேடியம் அமைக்கிறதுனா ஒரு அந்த கிரவுண்டை மட்டும் சுத்தி இருக்கக்கூடிய மக்கள் போக்குவரத்துக்கு எப்படி இருக்குது, அந்த சாலைகள் நம்ம மேம்படுத்தக்கூடிய விஷயம் இருக்கு. அதெல்லாம் இருந்தா மட்டும்தான் ஒரு உலகத்தரம் வாய்ந்த ஒரு மைதானத்தை அங்க அமைக்க முடியும். அதனால வந்து அதை எல்லாமே பார்த்துட்டு அது இடம் சரியாக இருந்தால் அங்க நம்ம ப்ரொபோசல் நம்ம வந்து அக்செப்ட் பண்ணி நம்ம செயல்படுத்தோம். இல்லைன்னா அது வேற ஒரு பல பகுதிகளில் நம்ம சொல்லியிருக்கிறாங்க. ஸோ அதையும் நம்ம வந்து நம்மளுடைய கருத்தாக எடுத்துக்கொண்டு அதையும் நம்ம செயல்படுத்த பார்ப்போம். மெட்ரோக்கான புது டிபிஆர் எவ்வளவு நாள் தாக்கல் மெட்ரோக்கான புது டிபிஆர் எவ்வளவு நாள் கொடுக்கறதுக்கான வாய்ப்பு? அது உங்க அடுத்த மீட்டிங்ல சொல்லிட்டுங்களா உங்களுக்கு? என்ன எதுவுமே நம்ம நம்ம ஒரு விஷயத்தை நம்ம டிஸ்கஸ் பண்ணாம சொல்லக்கூடாது. டிஸ்கஸ் பண்ணி அதை பத்தி சொல்றேன். பணிகள் தொடங்கியாச்சா? கடைசி क्वेश्चन உங்களுக்கு சொல்றீங்களா? பணிகள் தொடங்கி அதை கொண்டு பேச்சுவார்த்தை நடந்துட்டு இருக்கு சார். ஸோ அதுக்கு ப்ரொபோசல் ரெடி பண்ற பணிகள் தொடங்கும் போது உங்களுக்கு முதல்வர் விஜய் பாணியிலே மற்றொரு நடிகரும் அவர்களுக்கான அரசியல் பாதையை ஒதுக்க போகிறார்களா அப்படின்னு ஒரு கேள்வி எழுந்திருக்கு. கோவை மாவட்டத்துல குறிப்பா 5 தொகுதிகளா பிரித்து ரசிகர் மன்றங்களையும் உறுப்பினர்களையும் சேர்க்கிறதுக்கான படிகள் நடந்திருக்கு. விஜய் பாணியில் தனுஷா அப்படின்னு போயிட்டு இருக்கு. கோவை மாவட்ட அமைச்சர் எப்படி பாக்குறீங்க? பாருங்க, அதாவது ஜனநாயக நாடு, கட்சி ஆரம்பிக்கிறதுக்கும் மக்களை சந்தித்து ஆட்சி அமைக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகளை கேட்கறதுக்கு எல்லாருக்குமே உரிமை இருக்கிறது. அதுல யாரு குறிப்பிட்டு சொல்ல வேண்டியதில்லை, எல்லாருக்கும் உரிமை இருக்கிறது. அவங்க பாணியில செய்யறாங்க. ஆனா யாரு தங்களை வந்து ஆட்சி செய்ய வேண்டும் என்று முடிவு பண்ணுவது மாண்புக்கு மக்கள், மதிப்புமிக்க மக்கள் தான் வந்து முடிவு செய்ய போறாங்க. சோ அதனால ஜனநாயகத்துல எல்லாருமே செய்யலாம், அது யாருக்கும் இது கிடையாது. அவங்களுடைய பாதையில அவங்க பண்ணட்டும். சோ மக்கள் முடிவு எதா இருந்தாலும் நம்ம இன்னைக்கு மக்கள் வந்து எங்களை ஏற்றிருக்காங்க. முதலமைச்சர் அவர்களை இன்னைக்கு வந்து மக்கள் ஏற்றிருக்காங்க. அதனால சிறப்பான ஒரு ஆட்சி நடைபெற்று கொண்டிருக்கிறாங்க என்பதை மட்டும் தெரிவிச்சுக்கிறேன். நன்றி சார்.